Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 149. ஓபன் பண்ணா அந்த கிரிக்கெட் நம்ம ஆளுல கூப்பிட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுமா. என்னன்னு கேட்டா அவன் ஸ்கை ஐலாண்ட பத்தி எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்ல போறானாமா. சில விஷயங்கள்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும், ஆனா அதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டமா. நம்மளால உடனே நான் நம்புறேன்னிருவான். நம்ம பயிலுக்கு எல்லாத்துலயும் அவசரம். சரி ஓகேன்னு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா சில டைம் கடல்ல வித்தியாசமான விஷயம்லாம் நடக்கும். எப்படின்னா மட்ட மத்தியானத்துல நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கும் போது சடனா நைட்டா மாறிடும். அதைத்தான் நம்ம ஆளுங்க பார்த்தாங்களே. ஆனா என்ன பெருசு பெருசா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க. அந்த மேட்டரை சொல்லுவானுங்க. உடனே அவன் அதுக்கும் ஒரு சில கதைகள்லாம் இருக்காமா. இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. இவங்களுக்கு தேவை இப்ப ஸ்கைப்பியாக போகணும். ஏன் அந்த மாதிரி சடனா இருட்டாகுதுன்னா மேல கிளவுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா சேர்றதுனால. ஆனா அப்படியெல்லாம் கிளவுட் எப்படி ஒன்னா சேரும்? கிளவுட்ஸ் எல்லாம் எப்பவுமே நார்மலா வராதானே, அதுக்காக எப்பவுமே இப்படித்தான் வருதான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, சொல்றத கேளுங்கடா லூசுகளான்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா இவங்க பார்த்த அந்த கிளவுடோட பேரு குமுலோரிகாலிஸ் கிளவுட். அந்த கிளவுட் ரொம்ப உயரத்துல இருக்கும். அண்ட் அதுல எந்த ஏர் கரண்ட்டும் இருக்காது, மழையும் பெய்யாது. அது மட்டும் ஸ்கைல அப்பியர் ஆச்சுன்னா அதை தாண்டி எந்த ஒரு சன்லைட்டும் கீழே வராது. மொத்த இடத்தையுமே அப்படியே இருட்டு மாதிரி பிளாக் பண்ணி மத்தியான டைம் கூட நைட் டைமா மாத்திரும். அண்ட் இன்னொரு தியரியும் இருக்கு. என்னன்னா இந்த கிளவுட் எல்லாமே ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கிறதுனால அப்படியே ஸ்ட்ராங் ஆகி போய் இருக்குது. இதை கேட்கும் போது நமியால நம்ப முடியல. அதைத்தானே அவன் முன்னாடியே சொன்னான், இதை நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்கன்னு. ஆக்சுவலா அவனுக்கு தெரிஞ்ச மேட்டர் தான் இப்போதைக்கு சொல்றானே தவிர அவன் நம்ம ஆளுகளை நம்ப சொல்லல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு மிஸ்டியான கிளவுடா தானே இருக்கணும். இதுக்கப்புறம் அந்த கிளவுட பத்தி எந்த ஒரு டீடைலுமே இல்ல. இன்கேஸ் ஸ்கைலாண்டுன்னு ஒண்ணு நிஜமாவே இருந்தா அது அந்த இடமா இருக்கதான் பாசிபிள் இருக்கும்பா. உடனே லூஃபி அப்ப வாங்க கிளம்பலான்னு சொல்லி ஜாலியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். ஜோரோ எதையும் பெருசா கண்டுக்க மாட்டான், ஏன்னா கிறுக்கு பையன் இப்படிதான் கத்திட்டு இருப்பான்னு. ஆனா இங்க நமிக்கு தான் கொலை வெறி ஆகும். ஏன்னா அவனுக்கு ரட்டரை மேல திருப்பி அவனுக்கு பாட்டுக்கு மேல போலாங்கிறானுங்க. அது எப்படா போக முடியும்னு மூஞ்சில பணியாரம் சைஸுக்கு வீங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டான். ஆனா கிரிக்கெட் என்ன சொல்லுவானா, நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்க உங்க உசுர பத்தி கூட கவலைப்படக்கூடாதுன்னு. அதான் நம்ம ஆளுங்க சாவையே சமோசா சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தவங்களாச்சே. இதெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமா. ஆனா இப்ப மேல போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நாக் அப் ஸ்டீமை யூஸ் பண்ணும். அதை ஒர்க் அவுட் பண்ணாதான் இவங்களால மேல போக முடியும். உடனே லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி. அதை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்கைக்கு போயிடலான்னு. ஆனா அதுலயும் பஞ்சாயத்து இருக்கே. இன் கேஸ் அவங்க கப்பல் ஒரு பிரஷர் கொடுத்து மேல போனாலுமே திடீர்னு மேல போய் ஸ்டாப் ஆகல, இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைனா கூட கீழே வந்து தொம்முன்னு விழுவாங்கல்ல. அப்படியே கீழே வந்து விழுந்தாங்கன்னா கப்பலே சுக்கல் சுக்கலா போயிடும். அதனாலதான் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே பிச்சுக்கிட்டு மேல போறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. ஜாலியா ஏதோ ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி எல்லாம் வர முடியாது. நாக் அப் ஸ்டீம்ங்கிறது ஒரு நேச்சுரலான டிசாஸ்டர். அதெல்லாம் நார்மலா கப்பல்ல போறப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இப்ப அதை யூஸ் பண்ணி தான் மேலேயே போறானுங்க. இவனு ரெண்டு பேரும் பதறுவானுங்க, விட்டா இவன் நம்மள ஒரேடியா மேல அனுப்பிடுவான் போலன்னு. சரி அப்படி இருந்தாலுமே தண்ணி எப்படி வான அளவுக்கு மேல வரும்? அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே கேள்விப்பட்டதில்ல. அதுக்கு தான் இன்னொரு விஷயம் சொல்லுவான். என்னன்னா முதல்ல அந்த டிசாஸ்டரை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி லூசு மாதிரி உள்ள பூந்து தான் கண்டுபிடிக்கணும்னு போனோம்னா கண்டிப்பா சங்கு கன்ஃபார்ம். அதோட தியரி என்னன்னா கடலுக்கு அடியில ரொம்ப தூரத்துக்கு கீழே போனா பெரிய சைஸ்ல கேவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே தான் லாவா இருக்கும். அந்த கேப்புக்குள்ள லோ டெம்பரேச்சர் வாட்டர் போகும்போது கீழே இருக்க ஹீட் அந்த வாட்டரை ஸ்டீமா மாத்தும். அந்த டைம் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பிரஷர் உருவாகும். எந்த அளவுக்கு அந்த பிரஷர் இருக்குதோ அந்த அளவுக்கு வேகமா இவங்க பிச்சுக்கிட்டு ஸ்கைக்கு போகலாம். இதை கேட்டுட்டு வாய பொளந்துருவானுங்க. அப்படி தண்ணி மேல சும்மா தூக்கிட்டு மட்டும் அடிக்காது, மேல வரைக்கும் தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நிக்கும். அது போதும்ல. இந்த விஷயத்தை நமியால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் தண்ணி மேல அப்படியே அடிச்சுக்கிட்டே நிக்கும்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் டைம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஆனா இதுல ஒரு பஞ்சாயத்து என்னன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். சொல்ல போனா மாசத்துக்கு 5 டைம். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா இதனால இவங்க சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி இன்கேஸ் இவங்க மேல போகும்போது அந்த ஸ்கை ஐலாண்ட் இருந்தா தானே தப்பிச்சாங்க. இன்கேஸ் இல்லன்னா அதை சொல்லி உசோப்பு ரொம்ப பயப்படுவான். இல்லன்னா வேற ஒண்ணும் இல்ல, மேல இருந்து அப்படியே கடல்ல விழுந்து சல்லி சல்லியா கப்பல்லாம் நொறுங்கி கப்பல்ல இருந்த இவங்களும் கனாப்பினமாயி கடைசியில கடலுக்கு அடியில போயிருவீங்கம்மா. அங்க உசோப்பெல்லாம் இப்பவே செத்துருவோன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். லூஃபி எல்லாம் போலான்னு சொல்லி ஜாலியா சொல்லுவான். உசோப்ப பார்த்து டே அங்க போகணும்னா லக்குக்கு மேல லக்குக்கு லக்கு வேணும்டா. கண்டிப்பா அப்படி ஒரு கருமம் நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அதனால வேண்டான்னு சொன்னா அதெல்லாம் இல்ல, போய் ஒரு கை பாத்திரலாமா. இப்ப இவங்க போகணும்னா இந்த கப்பல்ல தானே போவாங்க. இவங்க கப்பல் தான் ஆல்ரெடி கண்ணா பின்னான்னு டேமேஜ் ஆயிருக்கு. இந்த நிலைமையில இதை ஒரு ஜெய்ஜாண்டிக்கான டிசாஸ்டர்ல கொண்டு போய் தள்ளி விட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கப்பல்ல இருந்து ஒரு சின்ன கட்ட கூட கிடைக்காது. அவன் நார்மல் கண்டிஷன்ல போனா கூட இந்த கப்பல் சுத்தமா தாங்காது நீருவான். இப்போதைக்கு இவங்க எல்லாத்துலயுமே பக்கவா இருக்கணும். ஸ்பீடு, வெயிட், ஸ்ட்ரென்த்னு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது கூட கப்பலுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும். அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்க ஸ்கை ஐலாண்டுக்கு போய் சேர முடியும். ஆனா அதுதான் வாய்ப்பே இல்லையாமா. கிரிக்கெட் ஒன்னும் கவலை இல்ல, நம்ம கிட்ட மசீராவும் ஷோஜோவும் இருக்காங்க, அவங்க நமக்கு கப்பலை ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவான். உடனே அங்க இருந்து கத்திட்டு இருப்பாங்க, ஆமா நாங்க பாத்துக்கிறோம் கவலையப்படாதீங்கன்னு விளங்கிடும். நம்பி இன்னொரு பஞ்சாயத்து சொல்லுவா. என்னன்னா இவங்க இந்த ஐலாண்ட்லயே இன்னும் ஒரு நாள் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் லாக் போஸ்ட் ஸ்கை ஐலாண்டை விட்டுட்டு அடுத்த ஐலாண்டுக்கு ரூட்டை காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எது பண்ணாலும் சீக்கிரமா பண்ணி ஆகணும். உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி. அப்படின்னா நம்ம போறது பாசிபிளே இல்லன்னு. உசோப் என்ன சொல்லுவான்,
கண்டிப்பா அந்த நாக்கப் ஸ்டீம்லாம் வரக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் இங்க இருந்தாலும் ஸ்கை ஐலாண்டுக்கு போக முடியாது. கப்பலோட நிலைமையும் வேற சரியில்லை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ண எத்தனை மாசம் ஆகுதோ எத்தனை வருஷம் ஆகுதோ சரி கவலையை விடுங்கன்னு ஆறுதல் சொல்லுவான். அவன் ஒரே வார்த்தையில முடிச்சிருவான், நாளைக்கு மத்தியானம் நம்ம போறோம்னு. ஏன்னா அப்போ ஒரு நாக்கப் ஸ்டீம் உருவாகுதாமா. உசோப்பு டைமுக்குள்ள எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி கத்துவான். அப்ப வேண்டானா விட்டுருங்க, ஒன்னும் பஞ்சாயத்து இல்லம்பா. இப்ப என்னன்னா உசோப்புக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இன்னைக்குதான் இவனை பார்க்கவே செஞ்சாங்க, ஆனா அதுக்குள்ளேயே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம இவங்க கப்பலையும் மாடிஃபை பண்ணணுங்கிறான். ஸ்கை ஐலாண்டுக்கு போக ரூட் இருக்குதுங்கிறான். அப்படின்னா கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும்னு அடிச்சு சொல்லுவான். ஏன்னா நோலாண்டோட வம்சம் தானே, அதே பொய் சொல்ற புத்தி தானே உனக்கும் இருக்கும். கண்டிப்பா நம்பவே முடியாதுன்னு ஓவரா பேசிடுவான். ஆனாலும் அவன் சைலண்டா தான் இருப்பான். அந்த டைம் இவனுங்க சாப்பாடு ரெடின்னு கத்திட்டு இருப்பானுங்க. இங்க இவன் டெரராலு கூட்டவன என்ன சண்டைக்கு வரியா, வாடா வா ஒரு கை பாத்துலான உடனே அவன் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். அந்த கிளவுட் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுமோ அதெல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி அந்த நாக்கப் ஸ்டீம் நாளைக்கு ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த சவுத்துல தான் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நடக்கும். அது 100% நடக்கும்னு சொல்ல முடியாதாமா. ஆனா நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போவான். உசோப்பா அடிக்கலாம் மாட்டான். அவனுக்கு அங்க உள்ளுக்குள்ள அழுவிடும், அடிச்சாலும் அடிச்சிருவானோன்னு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு உங்களை மாதிரி முட்டாள்களை மீட் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாங்க எல்லாம் சாப்பிடலாம் காம்ரேட்ஸ்னு சொல்லிட்டு போவான். அவன் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவ்வளவு கேவலமா பேசியும் இவங்க எல்லாத்தையும் பார்த்து காம்ரேட்ஸ்னு சொல்லிட்டான்ல, அதுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம என்ன சொல்லுவானா, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம், நடக்கிறதும் நடக்காததும் லக்க பொறுத்தும்பா. அவன் நான் இவ்வளவு பயந்துட்டேனே நான் என்ன கோலையான்னு கேட்பான். நமிக்கு அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு புரியுது. அதனால மூடிக்கிட்டு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளும்பா. பட்டானே விழுந்து அடிச்சு போய் நீ மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சுன்னு பேண்ட புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டான். அவன் நான் மன்னிச்சிட்டேன் நீ விட்றா விட்றான்னு கதருவான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு செம ஃபன்னு. எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா சாப்பிடுவாங்க. தஞ்சி எப்பவும் போல நமிக்கு ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். மத்தவங்க கேட்டா காலாலேயே உதப்பான். ஆனா இப்படி சும்மா கூத்தடிக்காம ரோபின் ஒரு ஓரமா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே அந்த லாக் புக்கை படிச்சு பாப்பா. அப்படி திருப்பிட்டு வரும்போது ஒன் சைடுக்கு மேல எதுவுமே இல்ல. அப்ப பொசுக்குன்னு கிரிக்கெட் வந்து நான் கோல்ட பார்த்தேன்பா, அதுவும் ஸ்கல்லோட ரைட் கண்ணுல. இத சொல்லும் போது ஒரு செகண்ட் எல்லாருமே அங்க ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாங்க. இதத்தான் கடைசியா அழுதுகிட்டே நோலண்ட் எழுதுனானாமா. அதாவது எலும்பு கூடோட ரைட் கண்ணுல தங்கம், இவனும் ஸ்கல்லோட அந்த ரைட் கண்ணுல கோல்ட பார்த்தானாமா. அதுக்கப்புறம் அவங்க ஜெயா ஐலாண்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்குமான்னு. ஆனா எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்ல. அதனால தான் டெய்லியும் டைப் பண்ணி ஏதாச்சும் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி அவன் மனசை தேத்திக்கிட்டு இருக்கான். சரி நம்ம நாளைக்கு மாஸ் காட்டுவோம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் உட்காந்து நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா பெலமியோட குரு அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. அதுவும் கிரிக்கெட்டோட வீடு எங்க இருக்குன்னு பாத்துட்டானுங்க. உடனே பெலமி கப்பலை ஓரமா போடுங்க, அந்த முட்டா பாலுக என்ன பண்றானுங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு போறதோட அந்த கிரிக்கெட் நம்ம ஆளுல உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருப்பான். என்னன்னா அவன் ஜெயா ஐலாண்டுக்கு மே 21 1122 வருஷம் போயிருப்பான். அப்படியே அவன் அந்த ஐலாண்டுக்கு போனப்போ ஸ்டேஞ்சான பேர்ட்ஸோட சவுண்டு, ஏதோ பயங்கரமான பெல் சவுண்ட் எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து வரத கேட்டிருப்பான். அந்த சவுண்டை வச்சு அவனுக்கு நல்லா தெரியுது அந்த பெல்லு பயங்கர பெருசா இருக்குன்னு. இப்படி இவங்க சீரியஸா கதை சொல்லிட்டு இருப்பான். ஆனா லூஃபி நல்லா ஜாலியா தின்னுட்டு இருப்பான். ஒரு குரூப் சரக்கடிக்கும், இன்னொரு குரூப் கவனிக்கவே இல்ல. இப்படியே எல்லாம் வேற லெவல்ல சரக்கடிச்சுக்கிட்டு பயங்கரமா கூத்தடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஒரு பெல் எடுத்து காட்டுவான். இந்த பெல்ல தான் பெரிய பெல்லுன்னு பில்டப் பண்ணியான்னு கேட்டா இது அந்த பெல் இல்ல, இது கடலுக்கு அடியில அவனுக்கு கிடைச்ச பெல்லுமா. மொத்தம் 3 பெல் இருக்கும், அதுவும் இது கோல்டு பெல்லுங்கிறதுனால ஒருவேளை சிட்டி ஆஃப் கோல்டு நிஜமாவே இருக்குமோன்னு ஒரு டவுட். ஆனா இவனுங்க போய் செக் பண்ணி பார்த்ததுல அந்த அளவுக்கு எங்கேயுமே கோல்டு கிடைக்கல. இந்த மாதிரி தான் ஒன்னொன்னு அங்கங்கன்னு கிடைக்குமாமா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஏரியால மக்கள் வாழ்றாங்க தானே. அதுவும் அந்த 3 பெல்லையும் பார்த்தா ஒரே சைஸ்ல இருக்கு. அப்படின்னா ட்ரேடிங் காண்டி அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம் மசிரா ஒரு பார்சலை ஓபன் பண்ணி காட்டுவான். பலன்னு கோல்டுலயே ஒரு பேர்டு. ஒருவேளை இதெல்லாம் ஓல்டு கையாவோட சிம்பிள்ஸா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். கிரிக்கெட்டுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா இது வேற ஒன்ன காட்டுறதுக்காக இந்த மாடலை ரெடி பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா சவுத் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த ஐலாண்ட்லயே இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்காமா. ஒருவேளை இந்த பேர்டு தான் அந்த வியர்டான சவுண்ட கொடுத்துருக்குமோ என்னமோன்னு கேட்டா மேபி இருக்கலாம். உடனே மசிரா என்ன சொல்லுவான், முன்னாடி எல்லாம் சேலர்ஸ் இந்த சவுத் பேர்டை யூஸ் பண்ணுவாங்களாமா. இத சொன்ன உடனே தான் அவங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டோமேன்னு. என்னடான்னு கேட்டா அந்த பேர்டுக்கு தான் நாளைக்கு நாக்கப் ஸ்டீம் எங்க வரும்னு தெரியும். அப்படின்னா இன்னைக்கு எப்படியாச்சும் அதை புடிச்சே ஆகணும். ஏன்னா சவுத் சைட்ல அந்த ஸ்டீம் வரும்னு நல்லாவே தெரியும். ஆனா பெர்ஃபெக்ட்டா எந்த இடத்துல வரும்னு தெரியாதுல்ல. சவுத் சைட்ல எல்லா இடமும் போய் சுத்திட்டு இருக்க முடியாது. லூஃபி என்ன சொல்லுவான், நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போவோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. பட் அங்கதான் பஞ்சாயத்து. இது ஒரு நார்மல் இடமா இருந்தா பரவாயில்ல, இது கிராண்ட் லைன் ஓபன் சீக்குள்ள போயிட்டாலே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்க இருக்கோம் எப்படி போறோம் எந்த திசையில இருக்கோம்னு கூட தெரியாது. இது எல்லாத்தையுமே நம்பி கேட்டுட்டு அவர் சொல்றதா கரெக்டும்பா. ஏன்னா இவங்க வரும்போதே ஜெயா ஐலாண்டு பக்கத்துல தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அவங்களால பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லாம கடலுக்குள்ள இறங்கினாங்கன்னா கண்டிப்பா சங்க கன்ஃபார்ம். சரி இப்ப அதுலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல, இவங்க சவுத் சைடு தான் போறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அந்த பேர்டோட பிஹேவியரை வச்சே கண்டுபிடிச்சலாமா. சில அனிமல்ஸ்களுக்கு மட்டும்தான் இன்டர்னல் மேக்னெட்ஸ் இருக்கு, அதுவும் அக்யூரேட்டா இருக்கும். அதை வச்சே கரெக்டா எந்த திசையில போகணும்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பண்ணி லூஃபி ஜோரோவை கிண்டல் பண்ணி செய்ப்பான். ஏன்னா ஒரு அனிமல் கூட கரெக்டா ரூட் கண்டுபிடிக்குது, உன்னால முடியலையேன்னு. கிரிக்கெட்டுக்கு தெரிஞ்சு அனிமல்ஸ்லயே கிரேட்டஸ்ட் பேர்டுன்னா அது சவுத் பேர்ட் தான். கிளைமேட் எப்படி மாறினாலும் சரி, கடல் எப்படி கொந்தளிச்சாலும் சரி, அந்த பேர்டோட பாடி கரெக்டான திசையை பக்காவா இண்டிகேட் பண்ணும். அதனால கண்டிப்பா அந்த பேர்டு தேவை, இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல போனா ஸ்கை ஐலாண்டுக்கு கூட போக முடியாதாமா.
உடனே நம்மளுக்கு கதறுவானுங்க, அட லூசு பையல ஏன்டா இதை லேட்டா சொல்றேன்னு. அப்புறம் எப்படியாச்சும் அந்த பேர்டை புடிச்சே ஆகணும்னு அடிச்சு புடிச்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாங்க. இந்த நட்டு நடு ராத்திரியில நடு காட்டுக்குள்ள ஒரு பேர்டை பிடிக்கணும்னு கிளம்புனா உசோப்பெல்லாம் என்னடா நியாயம் இதுன்னு கத்திட்டு கிடப்பான். உடனே நம்மளுக்கு கையில நெட்டை கொடுத்துட்டு நீங்க போய் பேர்டை பிடிங்க, நாங்க உங்க கப்பலை பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாங்க. சார் ரைட்டுன்னு சொல்லி உசோப் அப்படியே தரன்னு எழுத்துட்டு போவாங்க. ஆனா அவன் தெளிவா சொல்லிடுவான், எப்படியாச்சும் அந்த சவுத் பேர்ட்ல ஒன்னாச்சு பிடிச்சிருங்க, அதுவும் விடியதுக்குள்ள, இல்லன்னா ஸ்கை ஐலாண்டுக்கு பை பை தான் உடனே அதெல்லாம் பிடிச்சிருவோம்னு சொல்லி காட்டுக்குள்ள வேகமா கிளம்புவாங்க. காட்டுக்குள்ள பார்த்தா பயங்கரமான இருட்டு, ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டு. உசோப் என்ன பண்ணுவான், சஞ்சியை விடாம பிடிச்சுக்குவான். எல்லாம் சேஃப்டிக்கு தான். அவன் விடுறான் அவன் கேட்கவே மாட்டான். இங்க சாப்பருக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, இந்த நிலைமையில போய் எப்படி பேர்டை பிடிக்கிறதுன்னு புலம்பிட்டு இருப்பான். இங்க நம்மளுக்கு அந்த பேர்டை எங்க போய் பிடிக்கிறது, எங்கேயுமே எதுவுமே தெரியலன்ட்டு அப்படியே பேசிட்டே போவானுங்க. இங்க நமிக்கு பயங்கரமான குளிரு, ஏன்னா திடீர்னு இப்படி வருவாங்கன்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. இப்படியே இவங்க போய்கிட்டே இருப்பாங்க, எங்கேயுமே பேர்டு இருந்த மாதிரியே இல்ல. உடனே லூஃபி ஒரு ஐடியா கொடுப்பான், என்னன்னா அந்த கிரிக்கெட் என்ன சொன்னா, அந்த பேர்டு வியர்டான ஒரு சவுண்ட் கொடுக்கும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பேர்டு எப்படி இருக்கும்னு அந்த கோல்டு ஸ்டாச்சு வச்சு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதனால கண்மூடித்தனமா எல்லா பேர்ட்ஸையுமே தேடணும்னு அவசியம் இல்ல. ஆனா அந்த வியர்டான சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாதே. அவன் நீங்க அந்த காட்டுக்குள்ள போனாலே போதும், அந்த சத்தத்தை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னா. அப்படி எதுவும் கேட்ட மாதிரி இல்லையேன்னு சொல்லி வாய மூல பயங்கரமா பேய் கூப்பிட்ட மாதிரி ஒரு சவுண்ட். அவ்வளவுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இதேதான். ரைட், இப்ப இவங்க புடிச்சே ஆகணும். இவங்க 3 பேர்த்துக்கிட்டயும் 3 நெட் இருக்கு. 3 குரூப்பா பிரிஞ்சு போய் புடிக்கலாம்னு பிளான் பண்ணி நம்ம லூஃபி சாப்பர் ஒரு டீமா போவாங்க, ஜோரோவும் ரோபினும் ஒரு டீமா போவாங்க, மிச்சம் இருக்க 3 பேர் ஒரு டீம். சஞ்சி போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவான், எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நமி நீ கவலையே படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. உசோப்பு கூட ஒருத்தன் இருக்கனே, என்னைய மறந்துட்டியாடான்னு கேட்டா, உன்னை என்ன கூந்தலுக்குடா நான் காப்பாத்தணும், எதையாச்சும் சிக்கி சாவுடான்ட்டு போவான். ஐயோ என்னைய காப்பாத்த ஆள்லையேன்னு பின்னாடி நின்னு புலம்பி தள்ளுவான். நமி சீக்கிரமா அந்த பேர்டை புடிச்சிட்டு கிளம்புற வழிய பாப்போம்பா, ஏன்னா அவளுக்கு பயங்கரமா குளிருது. சரி, இப்ப அந்த பேர்டு கத்துது இல்ல, அந்த சவுண்ட் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு கூர்ந்து கவனிச்சா கண்டிப்பா அந்த பேர்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உடனே காதை தீட்டி வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஐயா மான்னு ஒரு சவுண்ட் இங்கதான் எங்கேயோ இருந்து கத்திட்டு இருக்குன்னு பார்த்தா நம்ம உசோப்பு வெளியவா எங்க இருக்கன்னு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்த மாதிரியே கத்திட்டு இருப்பான். உடனே அவன் மண்டையிலேயே வலைய போட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் நமிய பார்த்து, ஏமா இதை எப்ப நீ புடிச்சிட்டு வந்தேன்னு கேப்பான். எதன்னு பார்த்தா அவன் மேல ஒரு ஸ்பைடரு. அவ்வளவுதான், அதை தட்டி விட்டுட்டு ஐயோன்னு தொண்டையிலேயே காட்டுக்குள்ள ஓடுவான். ஆனா உசோப்பு கேஷுவலா புடிச்சு பாவம் அதை இப்படி தட்டி விட்டு போயிட்டாலேமா. அவ கத்திட்டு இருப்பான், அட லூசு பையல, ஸ்பைடரை புடிச்சு வச்சுட்டு பாவம் பரிதாபம் பாத்துக்கிட்டு இருக்க, தூக்கி போறான் சண்டாளான்னு. சஞ்சய் கத்துவான், கண்டிப்பா அதுல பாய்சன் இருக்கும், அதை தூக்கி போடுறான்னு. சரி அது ஒண்ணுதான் இருக்குன்னு பார்த்தா இன்னும் மரத்துல இருந்து எக்கச்சக்கமா கீழே வரும். பார்த்துட்டு பயத்துல கத்துன்னு கத்திட்டு கிடப்பாங்க. உசோப் என்ன சொல்லுவான், ஆமா இது பாய்சன் தான், ஆனா நம்ம எதுவும் பண்ணாத வரைக்கும் அதுவும் எதுவும் பண்ணாது, நான் இதுக்கு முன்னாடி இந்த சண்டைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அங்க சஞ்சய் எல்லாம் கதறுவான், அடே பூச்சிகளை நம்பாத, எப்ப எப்படி கால வரும்னு தெரியாது, வேண்டான்னு சொல்லுவான், கேட்க மாட்டான். உடனே நம்பிய வண்டியா திட்டுவாளா, ஏமா இத போய் இப்படி திட்டுறீங்க, ஆனா உங்க பின்னாடி மோச்சு பூராலாம் இருக்கு, அது மட்டும் ஒண்ணும் பண்ணாதான்னு கேட்பான். எது மோச்சு பூரானான்னு திரும்பி பாப்பாங்க, படன்னு பாஞ்சு வருமா, ஐயோன்னு சொல்லி கதை அடிச்சு ஓடுவாங்க. உசோப்புக்கு பூச்சினாதான் பஞ்சாயத்து இல்ல, இருட்டுனா பயப்படுவான்ல, ஐயோ என்னைய விட்டு ஓடாதீங்கன்னு அவங்க பின்னாடியே ஓடுவான். இப்படி நம்மளே கத்திட்டு வர சவுண்டை கேட்டுட்டு ராபின் என்ன சவுண்டுன்னு பீதியாவா, அடா அது ஒண்ணும் இல்ல, நம்ம பயிலுக்கு தான் ஃப்ரீயா விடும்பான். அந்த டைம் ஜோரோ கத்தி எடுத்து லைட்டா ஒரு போடுவான். அதான் மரத்துல இருந்து பெரிய சைஸ்ல ஒரு பூரான், என்ன இதான் தண்டிக்கு இருக்கும்பா. ஏப்பா அதெல்லாம் பூச்சிங்க, அதை போய் அட்டாக் பண்றியாம்பா, அதை அட்டாக் பண்ண வந்திருக்கும், அதான் நம்மளால அட்டாக் பண்ணிருப்பான். அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வியர்டான சவுண்ட், அந்த பேர்ட் சவுண்டே தான். ராபின் ஜோரோவை ரெடியாருன்னு சொல்லிட்டு அவன் வேகமா போவாளா, பார்த்து போன்னு சொல்லிட்டு இவன் புதக்குழியில விழுந்துருவான். அதே நேரம் இங்க லூஃபியோட செம ரவுஸ், அவன் புடிச்சிட்டான். என்னத்த புடிச்சிட்டான்னு பார்த்தா பூச்சி, அதாவது ஒரு பீட்டில் பூச்சி. அதை புடிச்சு வச்சுக்கிட்டு இது எப்படி இருக்கும் தெரியுமான்னு விளக்கம் சொல்லிட்டு இருப்பான். அதோட விட்டா பரவாயில்லையா, அங்க இருக்க பூச்சி எல்லாம் புடிச்சு விளையாண்டுட்டு இருப்பானா. அப்படியே அந்த பூச்சியை வட்டிட்டு வேகமா வருவான். அப்படி அவன் வந்துட்டு இருக்க மரத்துக்கு மேலதான் இவங்க தேடி வந்து பேர்ட் இருக்கு, அதை நோட் பண்ணிருக்க மாட்டானுங்க. மேல இருந்து ஒரு தேனி கூடு விழுந்து தேனி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்த பயத்துல விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. ஆனா நோ யூஸ், நல்லா கொட்டுன்னு கொட்டி விட்டுச்சுங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சு மறுபடியும் போலான்ட்டு போனா மறுபடியும் விரட்ட ஆரம்பிச்சிருங்க. ஆனா அந்த டைம் நம்மளுக்கு அந்த பேர்டை பாத்துருவானுங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, அந்த பேர்டு தான் அந்த தேனி கூட்ட நம்மளுக்கு மேல தட்டி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேற கத்திட்டு இருக்குமா, என்ன சொல்லுதுன்னு சாப்பாட்டை கேட்டா, இந்த ஃபாரஸ்டுக்குள்ள தேவையில்லாம யாரு வந்தாலும் சரி உங்களை கொன்றுவேன்னு சொல்லுது. அட சாப்பருக்கு தான் அனிமல்ஸோட பாஷையெல்லாம் தெரியுமே. அதே நேரம் இங்க இவங்க 3 பேரும் ஷிப்பர் அடிப்பான்ட்டு போனா ஆப்போசிட்ல அந்த பெலமி ஆளுங்க வந்து நின்னுட்டு இருப்பானுங்க. அவனை பத்தி தெரியாம இந்த மசீராவும் ஷோச்சவும் பயங்கரமா டைலாக் அடிப்பானுங்க. ஏப்பா குழந்தை தேவையில்லாம எங்க கிட்ட அடிவாங்காத, இது வரைக்கும் நாங்க உங்களை மாதிரி பொடுசுங்களை அடிச்சதே இல்ல, எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு. அப்ப பெலமி என்ன சொல்லுவான், நான் ஒன்னதான் தேடி வந்தேன், பப்புல மோன் பிளாக் கிரிக்கெட்னு கேட்ட உடனே ஒரு கதை ஒண்ணு சொன்னானுங்க. அதை கேட்கும் போது ரொம்ப சோகமா இருக்கு, எல்லாம் உன்னோட கதை தான்ப்பா. அவனுக்கு கொலை காண்டாவும். உடனே பெலமி எனக்கு புதையல் வேணும், என்ன மக்களா என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமான்னு சட்டையை கழட்டி வீசிட்டு ஐநான்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.